லாஸ்ட் படம் அந்த படம் வந்து லீக் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து திமுக தான். அதுல வந்து இவர் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, எல்முருகனும் உதயநிதியும் தான் காரணம் இது லீக் ஆனதுக்கே. இதே ரெண்டு பேரும் சேர்ந்துதான், திமுக பிஜேபியும் சேர்ந்துதான் ஜனநாயகனை தடுத்து விட்டார்கள்னு சொன்னது யாரு? அதே ஆதவ் தான். அப்ப ஏதாவது ஒண்ணுதானே நிஜமா இருக்க முடியும். தடுத்தது நிஜமா, லீக் பண்ணது நிஜமா? இப்படி போய் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். அப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்துல கூட பொறுப்பு இல்லை. 41 பேர் செத்தானா திமுக சதி, ஜனநாயகம் வரலையா திமுக சதி, ஜனநாயகம் லீக் ஆச்சா பிஜேபி திமுக சதி. ஆர்டிஸ்ட் யார் கையில இருக்கும்? இப்போ திமுக கையிலையா? திமுக வேண்டி கொடுக்குறேன்னா அந்த 4 பேர்ல யாரு திருடன் சொல்லுங்க முதல்ல. தயாரிப்பாளர், டைரக்டர், எடிட்டர், விஜய் ஹீரோ, இந்த 4 பேர் தான் டிஸ்க வச்சிருக்கீங்க, காப்பி வச்சிருக்கீங்க. இந்த 4 பேர்ல யாரு திருட்டுத்தனம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. திமுகவிடம் கொடுத்தது யார்? திமுகவை லீக் பண்ணுச்சுன்னு எடுத்துக்கோ ஒரு பேச்சுக்கு. திமுக கொடுத்தது யார்? இதைத்தான் அந்த இளைஞர்கள் கவனிக்கணும். நீங்கள் பின்னால் போகிற அந்த தலைவன், அந்த நடிகர், தலைவர் எப்படி நடந்துக்கிறார்னு முதல்ல இளைஞர்கள் ஒருத்தரும் யோசிங்க. பொது பிரச்சனைகள்ல, அவருடைய சொந்த பிரச்சனையில, மக்களை பாதிக்கிற விஷயங்கள்ல அவருடைய மௌனமும், செயல்படுகிற விதமும், சொல்கிற வார்த்தைகளும், வெளிப்படுத்துகிற உடல் மொழியும் என்னன்னு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்து நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. இப்போ விஜய் வருகையினால நாம் தமிழர் பக்கம் வந்து ஏதாச்சும் வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படும். நாம் தமிழர் தனிச்சு நிக்கிறதுனால அவர் வாங்குற 8.5% இப்ப வாங்கி காமிச்சாலே அவருக்கு ஒரு வெற்றி தான். அது 1% கூட வாங்கிட்டாருன்னா மிகப்பெரிய வெற்றி. அது எவ்வளவு பெரிய பிரபலம் வந்தாலும் என்னுடைய வாக்கு சதவீதம் குறையாது, மாறாக கூடியிருக்கு அப்படின்னு சீமான் சொல்லிட்டாருன்னா, நிரூபிச்சிட்டாருன்னா நிஜமாகவே அது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும்.